எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே தெரிகிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம மினி பூரி வித் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இப்போ பூரி மாவு ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் சிக்கன், 1 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய் பால், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்கம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு சூடான அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டுருங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்ட அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம பூரி சுட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருவோம். எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு பூரியாக சுட்டு எடுங்க. பூரி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. நன்றி.